ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எனக்கு கிரேடிங், அதனால் நான் ஃபாஸ்ட்டாக எல்லாமே ட்ரைனிங் எடுத்தேன். அதனால் இன்னைக்கு எப்படியாச்சும் மெடல் வாங்கிடணும், எப்படியாச்சும் சர்டிஃபிகேட்டும் வாங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இவ்வளோ தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிலம்பத்திலும் கராத்தையிலும் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். அரே வெறியில் நான் டோர்னமெண்ட்டு கிளம்புறேன். காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு டோர்னமெண்ட்டு கிளம்பியாச்சு. நாட்டுக்கு போய் யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு எப்படி நிற்கிறேன் ஸ்டைலான்னு பாருங்கள். உள்ளே போய் ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கோஸ் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டியில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எல்லாத்தையும் கோஸ் பண்ணிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கே நிற்கணும், இங்கே நிற்கணும் அப்படியே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நாங்கள் நினச்சிட்டு அடுத்து வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுற நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் செகண்டாக நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? முடிய 1 மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் கால் பூரா வலிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாக வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ்லேயே சிலம்பம் கிரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் ஃபாஸ்ட்டாக சுற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அங்கே வெள்ளை சட்டை போட்டு ஃபாஸ்ட்டாக சுற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பயங்கரமாக சுற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃபாஸ்ட்டாக எவ்வளோ பயங்கரமாக சுற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சூப்பராக சுற்றுறாங்க, நானும் சூப்பராக சுற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவும் எங்கள் அப்பாவும் கிளாஸில் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் காலையிலும் சாயந்தரம் அந்த உழைச்சால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் இப்போ பண்ண முடிஞ்சிருக்கு. இல்லாட்டி பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கடினமாக ப்ராக்டிஸ் எடுத்து நானும் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ என்னால் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அத்தான் சொல்லி கொடுத்தாரு மாஸ்டர். இவ்வளோ டீட்டெயிலாக எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. மாஸ்டர் சொன்ன மாதிரி நாங்கள் சூப்பராக பண்ணோம். இல்லை கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, இது பண்ணும் போல் ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிலம்பம் முடிஞ்சோடனே மாஸ்டர் எல்லாத்தையும் உட்காந்து சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் சொன்னாங்க. இது உடம்பு நல்லா பார்த்துக்கணும், நல்லா சுற்றணும், அடுத்த கிரேடிங் நல்லா சுற்றணும், நல்லா ஹெல்த்தியாக உடம்பு வச்சுக்கோங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க எல்லாத்துக்கும். ஜெயிச்சு மெடல் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் காம்படிஷனில் சேர்ந்து ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள்